ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு பட்ஜெட் பிரியாணி அட் வடபழனி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, செய்முறை வீடியோவில் செய்கிறதுக்கு முன்னாடி எப்படி முறையாக செய்யலாம் அப்படின்ற வீடியோவில் போகலாம். ஸோ நம்ம இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த மல்லி புதினா பிக்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம். எதுக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இது கொஞ்சம் ரொம்ப பொறுமையான வேலைங்க. ப்ளஸ் மோரோவர் நம்ம லீஃப் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், அந்த ஸ்டெம்மெலாம் யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் ஆல்சோ இது மூலமாக நீங்கள் அந்த பூச்சி இதெல்லாம் தவிர்க்கலாம். ஏன்னா மல்லி புதினால நிறையா பூச்சிலாம் சம்டைம்ஸ் இருக்கும். அந்த இலை ஓட்டையாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அந்த பூச்சி கடிச்சு போட்டது தான். அதில் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி தாங்க நம்ம இலையை மட்டும் எடுத்து அழகாக அலசி வாஷ் பண்ணி வச்சுப்போம். நீங்கள் ஸ்டெம் யூஸ் பண்ணாதனால அந்த பிரியாணியில் கீழே அந்த தொக்கு மாதிரி சேரும் இல்லைங்களா, ஸோ இப்போ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பிரியாணியை சாப்பிட்லாம். ஸோ இப்படி தாங்க இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தக்காளி எப்படி க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த தக்காளியில் இந்த கண் பகுதி சம்திங் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ நம்ம அதை வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற எல்லா வெஜிடபிளையும் பார்த்தீங்கன்னா, ஆனியன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், தக்காளி மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். மின்ட் கொரியாண்டர்னா மின்ட் அண்ட் கொரியாண்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். தேவையில்லாத பாகங்களை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் இங்கே தக்காளியை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துருவோம். இதுதான் நான் சொன்ன அந்த கண் பகுதி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் வெங்காயத்துலையும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, தோல் மட்டும் இல்லைங்க, அதுக்கு அடுத்து இருக்க ஒரு லேயரி சேர்த்து உடிச்சிடும். ஸோ தட் அந்த கருப்பாக இருக்கிறதையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ப்ளஸ் அடுத்த லேயரும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு கிறிஸ்பினஸோ ஃப்ளேவர்லெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் ஒரு லேயர் ரிமூவ் பண்ணுறது மூலமாக 100% ஃப்ளேவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த வேறு பகுதியை கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ எல்லா வெங்காயத்துலையுமே கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த வேர் பகுதி நம்ம பச்சடிக்கும் சரி, பிரியாணிக்கும் சரி யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ இப்படி தான் இருக்கும், க்ளீன் அண்ட் கிளியராக. ஸோ நெக்ஸ்ட் இந்த பெஞ்சை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவோம். ஏன்னா அடுத்து நம்ம சிக்கன் க்ளீன் பண்ண போகிறோம், அதை அடுத்த வீடியோவில் பாருங்கள். ஸோ இதாங்க நம்ம டீட்டெயில்ஸ். வாரத்தில் 2 நாள் மதியம் லஞ்சுக்கு கிடைக்கும், புதன் மற்றும் ஞாயிறு. 3 நாள் மிட் நைட் பிரியாணி அவைலபிள், திங்கள் புதன் வெள்ளி. தேங்க்யூ.